வெரி நைஸ். என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க? ஜென்சி மூவி எல்லாம் நியூ லைக் 20s கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. சோ இட் வில் ரன் வெல். 2K கிட்ஸ்க்கான ஒரு லவ் ஸ்டோரி கான்செப்ட். எங்க போர்ல அடிக்கல அந்த ரெண்டு? இல்ல போர்ல அடிக்கல மூவி. தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எப்பயுமே அவர் நல்லா பண்ணுவாரு. பட் திஸ் வாஸ் டிஃபரண்ட். எதிர்பார்த்தபடி அது he is done justice. யங் ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? everybody is done very well. நல்லா வச்சிருக்காங்க. கேமியோ இல்லாதது மட்டும் தான் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட். மத்தபடி ஆல் ஓகே தான். எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட தனுஷ பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால அது நல்லா இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷன்ல வந்து ரெண்டு படம் வந்திருக்கு. ரெண்டுமே டிஃபரண்ட் ஜானர். மூணாவது வந்திருக்க படம் அதுவும் வேற ஜானர்ல இருக்கு. எப்படி ட்ரை பண்ணிருக்காரு தனுஷ்? நீங்க எப்பயுமே தனுஷ் படத்துல எப்படி டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி இத டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா தனுஷோட கேமியோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் தனுஷ் கேமியோ சுத்தமா வரல. அது ரொம்பவே அவரோட சுண்டரல காமிச்சிருந்தா கூட போதும் அப்படி இருந்துச்சு. பட் சுத்தமா வரல. ட்ரைலர்லனா ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் அது சுத்தமாவே இல்ல. தனுஷ் கேமியோவே இல்ல. அது ரொம்பவே டிசப்பாயின்ட். கேமியோ இல்ல படம் ஓரளவுக்கு ஜாலியா போகுது. படம் ஜாலியா தான் போகுது. பட் அவர் கேமியோ இல்லாதது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அவரு சுண்டர்ல காமிச்சிருந்தா கூட நாங்களாம் பாத்துட்டு சந்தோஷமா வந்திருப்போம். பட் இல்ல சுத்தமாவே இல்ல. எப்பயுமே அவரோட பிலிம்ல எப்படி டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. ஓகே எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நல்லா தான். எமோஷன்ஸ் பெருசா ஓகே ரொம்ப நம்ம ஃபீல் பண்ற அந்த மாதிரிலாம் இல்ல. ஜாலியா அவர் சொன்ன மாதிரி ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் இல்லாததுனால தனுஷ் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப டிசப்பாயின்ட். ஆமா ஜிவி இருக்காரு. அவர் மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. தனுஷ் வாய்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சாங் மியூசிக் எல்லாமே அதான் இவங்களோட ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காம்போ நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பிளே நல்லா தான் இருக்கு. அவரோட ராயன் எப்படி இருந்துச்சோ பர்பாண்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதோட ஸ்கிரீன் பிளேவும் மாசா இருக்கு. எல்லாருமே நல்லா பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. காமெடி லவ் பெருசா காட்டல. காமெடி மேபி வச்சுக்கலாம். அது நல்லா இருக்கு. ரேட்டிங் 9 கொடுப்பேன். தனுஷ் வந்திருந்தா ரேட்டிங் பத்தி பேசிருக்கவே முடியாது. வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். பட் வராததுனால ஓகே 9. அவர் வராததுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல அதனால 9. நான் நேத்தியே பார்த்தேன். நேத்தி எனக்கு அவ்வளவு அப்பீல் ஆகல. இன்னைக்கு பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சூப்பர் சாங்ஸ். ஜியோ பிரகாஷ் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணிருக்காங்க. சூப்பர் போட்டோகிராஃபி எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. லவ்லி ஸ்கிரீன் பிளே. 2K கிட்ஸ் எல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணலாம். பிலிம் டைரக்ஷன் படிக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் அவங்க எல்லாம் இந்த படம் 4 வாட்டி 5 வாட்டி பார்க்கணும். நானும் ஒரு ரிசர்ச் மாதிரி தான் ஒரு படம் பார்ப்பேன். அதனால தான் நான் எல்லா படம் 4 வாட்டி 5 வாட்டி பார்த்து பட் ஒன் ஒப்பீனியன் இருக்கணும். திஸ் இஸ் பேட்னு அப்படியே கண்டினியூ பண்றேன். எதுக்கு பேடுன்னு சொல்லிட்டே போறேன் அடுத்த இன்டர்வியூல. குட்னுட்டா இன்னும் நல்ல விஷயங்கள் எனக்கு தெரியுது சொல்லிட்டே போறேன். இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம், லவ்லி சாங்ஸ், லவ்லி போட்டோகிராஃபி, லவ்லி ஸ்கிரீன் பிளே. பர்டிகுலர்லி 2K கிட்ஸ் ரியலி என்ஜாய் பண்றாரு. இது ட்ரைலர் பார்த்தேன் டிராகன். என் கணிப்புல அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு அதை பத்தி சொல்ல முடியும். படம் எங்கேயோ இருக்கு. பட் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்றாங்களோ கிராமத்துல என்ஜாய் பண்றாங்க தெரியல. இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம். ஆக்சுவலி ஒரு படம் எப்போ 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தாதான் நல்லா புரியுது. இப்ப நான் விடாமுயற்சி 5 வாட்டி பார்த்துருக்கேன். நீங்க அந்த படத்தை என்னை உட்கார வச்சு 1000 கேள்வி கேட்ட கூட அந்த படத்துல என்ன இருக்கு நான் பதில் என்னால கொடுக்க முடியும் இன்ச்சு. ஸோ இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம், என்ஜாயபிள் ஃபிலிம். எல்லாரும் பாருங்க. ஃபேமிலி பார்க்க கூடாதுன்ட்டு இல்லை, அவங்களும் பார்க்கட்டும். பட் இன்னைக்கு வந்திருக்க யங்ஸ்டர்ஸ் பட் எல்லாரும் தனுஷ் வர்றாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் தனுஷ் எப்போ வர்றாங்கன்ட்டு. ஆக்சுவலி நானும் அப்படிதான் நினைச்சேன் பிகினிங்ல. நேத்தி பார்க்கும்போது அப்பதான் சொன்னாரு தனுஷ் கிடையாது, தனுஷ் அக்கா பையன் நடிச்சிருக்கிறா அப்படி சொன்னாங்க. எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா கையாடி இருக்காங்க. ஆனா சரத்குமார் டெத்து காட்டிருக்கணும். சரத்குமார் டெத்து காட்ட மாட்டாங்க.
அந்த டெத் சீனு காட்டிருக்கணும்ட்டு ஒரு சின்ன ஃபீலிங் வந்துச்சு. அதர்வைஸ் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபிலிம். ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 9 தான். 10க்கு 9. டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க விஷுவலா பாக்கும்போது? இல்ல எனக்கு தனுஷ் தி மோஸ்ட் மெச்சூர்டு ஃபிலிம். நான் இன்னைக்கு எல்லா ஆங்கிள்லயும் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நேற்று ஆல்ரெடி பார்த்தாச்சு நான். பட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தேன். மறுபடியும் நான் பார்க்க போறேன். நீங்க தோண்ட ஏதோ வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தோண்ட உங்களுக்கு இன்னும் நிறைய புரியுது. நேற்று புரியாது, இன்னைக்கு புரியுது. ஹியூமன் மெமரிக்கு எல்லாம் கிராஸ்ப் ஆக முடியாது. கொஞ்சம் பேர் சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் போயிடுறாரு. இப்போ நாங்களெல்லாம் சினிமால இருக்கிறதுனால, நாங்களும் டைரக்ஷன் பண்ணோன்றதுனால அது எவ்வளவு சின்ன. நான் 15,000 படம் பார்த்துருக்கிறேன். நான் 15 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கேன். ஒரே நாள்ல 13 ஷார்ட் ஃபிலிம் ஒரே நாள்ல டைரக்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ நமக்கு இந்த தனுஷ் கிட்ட எல்லாம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு டைரக்ஷன்ல. இஸ் கோயிங் டு பி an extraordinary director. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சின்ன பசங்க நடிச்சிருக்காங்கல்ல, நல்ல ஒர்க் வாங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. அந்த பையன் ஃபர்ஸ்ட் டான்ஸ் கலக்குறான். அவன் தான் அடித்த பிரபுதேவா. இந்த பையன் தான் அடித்த பிரபுதேவா கலக்குறான். வெரி வெரி என்டர்டைனிங், வெரி பியூட்டிஃபுல், வெரி லவபிள் ஃபிலிம். அந்த ஒரு மாமி இதோட டான்ஸ் இருக்கு. மாமி ட்ரெஸ்ல ஒரு அம்மா வந்து டான்ஸ் பண்ணி போறாரு குரூப்ல. அந்த டான்ஸ் கியூட்டா, நீட்டா, அழகா, எக்ஸ்ட்ராடினரி. இட்ஸ் a lovely film. This is better than Interstellar, is my opinion. நான் Interstellar பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. This is much better than Interstellar. பாட்டு எல்லாமே த்ரூஅவுட் த மூவி எல்லாமே போர் அடிக்காது. அவ்வளவுதாங்க, போர் அடிக்காம நம்ம வந்து இந்த மூவி வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பவிஷ் கேரி பண்ணியிருக்காரு. இப்போ பவிஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த படம் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தனுஷை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு இந்த பவிஷை பார்க்கும்போது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஹீரோ தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் தனுஷ் டைரக்ஷன், இது ரெண்டும் காம்பினேஷன் எக்ஸலண்டா இருக்கு. பார்ட் 2 இதோட டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி நம்புறோம். இல்ல அது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இந்த மூவி வந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி லவ் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே வந்து 90sல நீங்க பாத்தீங்கன்னா அந்த லவ் எப்படி கை கட் பண்றது, சூசைட் பண்றது, கையில ஆணி அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் 80sல எல்லாம். அந்த இந்த மாதிரி இப்ப அப்படி கிடையாது. ஜென்ரேஷன் ரொம்ப இப்ப என்ன ஜென்ரேஷன் பசங்க என்ன மைண்ட் செட்டோ அந்த பேஸ் பண்ணி தனுஷ் எடுத்திருக்காரு. அதனால உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தனுஷ். அதே மாதிரி இந்த மூவி வந்து ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட்னா பவிஷ் தாங்க. வித்தவுட் பவிஷ் வந்து இந்த மூவி வந்து ஐ கெஸ் அவ்வளோ இருக்கா எனக்கு தெரியல. எனக்கு தனுஷும் பவிஷும் ரெண்டு பேரும் நீங்க சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. போர் அடிக்கல, அதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். போர் அடிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. போர் அடிக்காம அது போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுவும் யோசிச்சு பாருங்க, இது ஃபுல்லா வந்து நியூ ஃபேஸ்க்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா உண்மையா இது பெரிய விஷயம் தாங்க. இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங் தான். எல்லாம் சொல்லணும்னா all credit goes to Dhanush and Parish. Audience response வந்து எல்லா சீனுக்கும் கிளாப்ஸ் தட்டுற மாதிரி இருக்கு. அதுவும் வர அந்த மேத்யூ கேரக்டர் பண்ணிருக்காருல்ல, சோ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஃபுல்லா தனுஷ் சாங் தான். அது வந்தோடனே பசங்க எல்லாம் அவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ கத்துறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எங்கெங்க டைம் எந்தெந்த இடத்துல கிளாப்ஸ் வரும், எந்தெந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடணும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு தனுஷ். ஸோ அது ஏத்தாப்புல இப்ப இருக்கிற மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது எல்லாமே ஆட்ஸ் ஆஃப் வந்து தனுஷ் அண்ட் பவிஷ். ஹீரோவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து தனுஷை ரிசம்பிளன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருக்குங்க. தனுஷ் தான், அதான் சொல்றேன்ல, 15 years பிஃபோர் நம்ம தனுஷ் எப்படி பார்த்தோமோ அப்படியே நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். தனுஷ் நடிச்ச மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். ஆக்டிங்ல இருந்து, வாய்ஸ்ல இருந்து, டான்ஸ்ல இருந்து அப்படியே தனுஷ் தாங்க. ஸோ இதுல எந்த குறையும் பவிஷ சொல்லவே முடியாது. மோர் ஓவர் இது ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லவே முடியாது. பார்க்கும் போது இது எப்படி இருக்குன்னா அவர் 5-6 மூவிஸ் நடிச்ச மாதிரியே இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ அதனால மியூசிக் சாங்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? மியூசிக் சாங்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குங்க. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க வரணும். நார்மலா வந்தீங்கன்னா நார்மலா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளவுதான். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் அவ்வளவுதான். ரேட்டிங் 8. நீக் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா பார்க்கலாம். எந்த படத்துக்கு போறது, ஃபேமிலியோட போலாமா இல்ல வந்து எப்படின்னு நம்ம குழம்பிட்டு இருப்போம். நம்ம
இந்த படத்தை யார் வேணா வந்து பார்க்கலாம். இந்த படம் ஸ்பெசிஃபிக்கா பசங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். பசங்களுக்கு அதாவது நீங்க நல்லா ஜாலியா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அந்த மாதிரியான படம் இது. அவங்களுக்காக எடுத்தது. அவங்களுக்கு பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா கூட ஒரு ஃபன்னா ஒரு படம் பார்த்தோம்பா, யாரையும் முகம் சொல்லி வைக்காது இந்த படம். எந்த ஒரு அடல் கண்டனும் கிடையாது. அப்படி பார்த்துட்டு போகலாம், டைம் பாஸ் ஆகலாம், அப்படி பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு படம் தான். படத்துல நெகட்டிவ் நிறைய இருக்கு. ஆனா நீங்க முடிச்சுட்டு வெளில வரும்போது பாசிட்டிவா தான் பாப்பீங்க. நீங்க அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. எந்த அப்படிதான் முடிச்சிருக்காங்க. செகண்ட் லீடு கொடுக்குறேன்றாங்களே, அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு? ஒரே விஷயம் தான், செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க லீடு, அது வந்தாலும் ஓடும். ஏன் சொல்றேன்னா இந்த படத்துலயே வந்து ஸ்டோரி லைன் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் பிரேக்கப் திருப்பி சேர்றது, அவ்வளவுதான். இது எப்படி அவங்க லவ் பண்ணாங்க, எப்படி பிரேக்கப் ஆச்சு, எப்படி சேர்ந்தாங்க, இதை இழுத்துட்டு வந்தாங்கல்ல. இப்போ ஒண்ணுமே இல்லாத இதையே இவ்வளவு தூரம் ஒப்பேத்தி கொண்டு வந்தாங்கன்னா அப்ப செகண்ட் பார்ட் கண்டிப்பா அதையும் ஓட வச்சிருவாங்க. கண்டிப்பா நாங்க என்னன்னா ராயன் அந்த மாதிரி படம் எல்லாம் நாங்க கேட்கல. தனுஷ் கிட்ட இந்த மாதிரி படங்கள் எடுங்கன்றோம் நாங்க, அவ்வளவுதான். பண்ணா அப்படி கொண்டு போங்கன்றோம், கொண்டு போங்க ஜாலியா. அதுதான் மக்கள் விரும்புறாங்க. அதாவது எப்பவுமே ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஆரம்பத்துல கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க, முதல்ல ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க, அதோட அப்படியே அமைதியாயிடும், மயான அமைதியாயிடும். ஆனா இந்த படம் எண்டு கார்டு வரைக்கும் கத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு உள்ள. ஹானஸ்டா சொல்லணும்னா தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க? கண்டிப்பா. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 8 மார்க்கே தரலாம். 8க்கு தரலாம். படம் எப்படிதான் இருக்கு? படம் சூப்பரா இருக்குது. தனுஷ் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காரு. நிச்சயமா தனுஷ், ஆமா அவர் ஸ்கிரீன் பிளே பண்ணி அவர் நடிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காரு. அவர் ஸ்கிரீன் பிளே பண்ணி இன்னொருத்தர் நடிக்க வச்சா திரும்ப தனுஷ் மாதிரி அந்த இயல்பான மூஞ்ச கொண்டு வந்தார்ல, அதுதானே டைரக்டரோட வேலை. அது கரெக்டா இங்க அந்த பையன் தனுஷ் மாதிரியே வாழ்ந்துக்கிறான். தனுஷ் மாதிரி வாழ்ந்துன்னு சொல்ல, தனுஷ் மாதிரி அந்த அந்த முக பாவனை அடிச்சிருக்காங்க நல்லா. தயிர் சாதம் மாதிரி மூஞ்சி வச்சு நடிக்கிறான், சாம்பார் சாதம் மாதிரி மூஞ்சி வச்சு நடிக்கிறான்னா அவன் தானே ஜெயிப்பான். அதுதானே ஜெயிச்சுக்குது இந்த படம். நல்லா கேட்டுங்க, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பொண்ணு சமைக்க தெரியுமா, ஆட தெரியுமா கேட்பான். ஆனா மாப்பிள்ளைக்கு தயவு செய்து எவ்வளவு சம்பளம் வாங்கன்னு கேட்காத, நல்லா சமைக்க தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுங்க. பொண்ணை கொடுக்குறவங்க புரியுதா, சமைக்க தெரிஞ்சவன் தான் பொறுப்பா இருப்பான், பொறுமையா இருப்பான். நான் சொல்றது புரியுதா? சம்பளம் வாங்குறவன் பொறுமையா இருக்க மாட்டான், எதுவுமே இருக்க மாட்டான், எல்லாத்தையும் இழந்துருவான். அந்த பொறுமை தான் அந்த பையனை இந்த காதல் ஜெயிக்க வைக்குது. அதுதான் கதை. வேற எந்த கதையே நான் சொல்ல மாட்டேன், புரியுதா? கதையை வந்து அந்த பொறுமை, அந்த காதலை விட்டு கொடுத்து, ஒரு வசனம் சொல்லிடுறேனே, என்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது, என்ற காதலி என்ற மனைவி ஆக முடியாது. அதுதான் கதை. நான் சொல்றது புரியுதா? விட்டு கொடுத்து அந்த காதலை தியாகம் பண்றான். அதே காதல் வந்து எதுல சேருதுன்னா அந்த சமையல் ஆக்கி போடுறானே, நம்மளுக்கு வாய்க்கு ருசியா கேட்டோன்னே கொடுத்தான அந்த நேரத்துல கருவாட்டு குழம்பு, அந்த கருவாட்டு குழம்பு அந்த சாம்பார் சாதம் தான் ஜெயிச்சுது. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. நான் நல்ல கேள்வி. நான் கூட பொண்ணை லவ் பண்ண முதல்ல சமைச்சு தான் கொடுக்கணும் போது, ரோஜா புள்ள செல்லாது, இது வாங்கி கசிக்கு போட்டு இன்னொரு பக்கம் கூட சுத்தம் சமைச்சு கொடுத்தா விழுந்துருவாங்க. சத்தியமா தன்னோட தாய் மாதிரி நினைக்க அந்த பொண்ணு. நம்ம தாய் சமைச்சு கொடுக்குற அந்த பொண்ணு ஃபீலிங் வரும்பா. அவன் 1000 வாங்கி கொடுத்தாலும் நம்ம தாய் இல்லையே, அந்த தாய் ஸ்தானத்துல நம்ம கேட்டவன அந்த கருவாட்டு குழம்பு கொடுக்குறானே, எந்த பொண்ணு விரும்பாது? எந்த பொண்ணைய விரும்பாது? நீ பொக்கையை குத்துட்டு சாண்ட்விச்சை குத்துட்டு ஊட்டி விடுறது, தொட்டி விடுறதமா விரும்ப ஒரு பொண்ணு. அது போலி காதல், அது போலி காதல், போலி லவ்வே. தன் தாயில சமைச்சு கொடுத்த சாம்பார் சாதம் சாப்பிட்ற பொண்ணுதான் ஜெயிக்கும். கோச்சிக்காதீங்க. டேய் எங்களை சமையல்காரன் ஆக்கிற, டேய் கிடையாதுடா. உன் பெத்த தாய் உனக்கு என்ன சமையல் பண்ணி கொடுத்தாலோ, உன் வரப்போற மனைக்கு நீ சமைச்சு குத்தினா நீ தாண்டா காதலன், நீ தாண்டா ஜெயிப்ப வாழ்க்கையில. வணக்கம்.